எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் காமனாக எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி உதிர்வு. பொதுவாகவே மக்கள் எல்லாருமே முடி உதிர்வு அப்படிங்கிறது என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம், என்ன ஹேர் ஆயில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால ஹேர் ஃபால் குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு செடி வளர்கிறதுக்கு மண் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவு முடி வளர்கிறதுக்கு ஸ்கேல்ப் ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்கேல்ப் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஸ்கேல்ப் கேர் பற்றின முழு விவரம் உங்களுக்கு தெரிய வரும். ஸ்கேல்ப் கேரில் ஃபர்ஸ்ட் திங் ஹேர் ஆயில் ஆர் சீரம் அப்ளை பண்ணுறது. நார்மலாக ஹேர் ஆயில் ஆர் சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணுவோம். அதில் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஃபிங்கர் டிப்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணாமல் நிறைய பேர் நெயில்ஸ் யூஸ் பண்ணி ஸ்க்ராட்ச் பண்ணுவோம். அதனால் ஸ்கேல்ப் இரிட்டேட் ஆகி ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்கேல்ப் கேரில் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுறது. நார்மலாக வீக்லி 2 to 3 டைம்ஸ் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுவோம். அதில் நம்ம 3 காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், மைல்ட் ஆர் ஜென்டில் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் சல்ஃபேட்ஸ் ஆர் பேரபன்ஸ் இருக்க ஷாம்பு யூஸ் பண்ணுறது. இதனால் நம்மளுக்கு ஹேர் ஃபால் நிறைய நடக்க சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது, ஹாட் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுறது. இதனாலே ஹேர் ஃபால் நடக்கும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, வெட் ஹேரில் கோம் பண்ணுறது. இதனால் நிறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஸ்கேல்ப் கேரில் மூணாவது திங் பார்த்தோம்னா ஹேர் ஸ்டைலிங். ஹேர் ஸ்டைலிங்கில் நம்ம 3 காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டைட் ஹேர் ஸ்டைல்ஸ் போடுறது. நல்லா டைட்டான ஒரு பன் போடுறது, இல்லைன்னா டைட் பிரேட்ஸ் போடுறது, இல்லைன்னா டைட்டான ஒரு ஹை போனி டெயில் போடுறது. ரெண்டாவது விஷயம், ஹேர் கலர் பண்ணுறது. மூணாவது, எக்ஸஸ் ஹீட் யூஸ் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணுறது. இந்த 3 விஷயத்தினால நம்மளுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஸ்கேல்ப் கேரில் நாலாவது விஷயம் ஒர்க் அவுட். இப்போ நிறைய பேர் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, எக்ஸசைஸ் நிறையா பண்ணுறது, சைக்கிளிங், வாக்கிங் இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. இதனால் ஸ்கேல்பில் எக்ஸசிவாக ஸ்வெட் ப்ரொடியூஸ் ஆகும். இது இல்லாமல் நம்ம வெளியே ட்ராவல் பண்ணுறதுனால டர்ட்டும் அதிகமாக செட்டில் ஆகும். இதை ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் நம்ம விட்டோம் அப்படின்னா எல்லாமே செட்டில் ஆகி டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஸ்கேல்ப் கேரில் 5வது விஷயம் ஸ்லீப். ஒரு நாளைக்கு 7 to 8 hours நம்ம மினிமம் தூங்கணும். இது இல்லாமல் ஸ்லீப்லெஸ்னஸாக இருக்காது, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனால கூட நம்மளுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஸ்கேல்ப் கேரோட 6th and most important திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டான நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுக்கிறது. 60% ஆஃப் தி ஹேர் ஃபால் ஒழுங்கான நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுக்காதனால தான் வருது. இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலே தெரியுற ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த 6 திங்ஸ் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒன்று இருக்குது ஸ்கேல்ப் கேரில். அது என்னன்னு தெரிஞ்சுக்க கமெண்ட்ஸில் ஸ்கேல்ப்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஹேர் ஃபால் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹெல்த் அவேர்னஸ் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் டு our சேனல். பெல் ஐகான் பிரஸ் பண்ணி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பெறுங்கள். ஸ்டே ஹெல்தி வித் அஸ். நன்றி.